வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இந்த 2024ல எப்படி நம்ம ஓபன் பண்றது, இதுக்கு முன்னாடி நம்ம ஓபன் பண்ண மெத்தடுக்கும் இந்த 2024ல வந்திருக்கிற மெத்தடுக்கும் ஏதாவது டிஃபரெண்ட் வந்து இருக்குதா, இதை பத்தின எல்லா ப்ரொசீஜரையும் தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட், அதுவும் ஒரு பெஸ்ட்டான அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோட்டாக் பேங்கை சூஸ் பண்ணுங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், ஹோம் லோன், கார் லோன், அதே மாதிரி டெபிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் இதில் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர வந்து ஸ்மார்ட் இஎம்ஐ கார்டு அப்படின்னு சொல்லிட்டும் இதில் வந்து ஒரு ஃபியூச்சர் வந்து இருக்குது. ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன் வந்து கொடுக்குறாங்க, லாங் டேர்ம் பர்சனல் லோன் வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி எல்லா விதமான ஃபியூச்சரையும் இந்த ஒரு சிங்கிள் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து வாங்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இதில் பெனிஃபிட்டபுளான ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது மூலமாக தான் நம்ம வந்து இப்போ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ வந்து எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை லைவாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, கரண்டில் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி கொடுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் தான் வெரிஃபை பண்ணுவாங்க, அதுக்கு ஓடிபி கொடுப்பாங்க, நம்ம வெரிஃபை பண்ணுவோம். பட் இப்போ 2024ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இமெயில் ஐடிக்கு தான் வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி தான் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஆக்டிவில் அதுவும் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை கொடுங்க. அப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பரை வந்து இதில் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஸ்லை ஃபார் கிரெடிட் கார்டு வித் 811 அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர், இந்த ரெண்டையும் வந்து என்டர் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களோட நேம் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அதுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட ஓடிபி வந்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெரிஃபைட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை ஃபெச் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவோம். அடுத்தது நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன், நீங்கள் வந்து சாலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, இல்லை ரிட்டையர்ட் பர்சனா, இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃபா, இல்லை ஸ்டூடெண்ட்டாக, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட மேஜர் ஆஃப் இன்கம், உங்களுக்கு வந்து வருமானம் எங்கேருந்து வருது, பிஸ்னஸ்னால் பிஸ்னஸில் போடுங்க, இல்லை நீங்கள் சேலரிடுனா சேலரியில் இருந்து வருது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மாதம் அதிகபட்சமாக எவ்வளோ சேலரி வாங்குவீங்களோ அதை என்டர் பண்ணிவிட்டு உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட மதர் மேடன் நேம் கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு அதே நேமை கீழே ரீஎன்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து ஃபெச் ஆகி இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இந்த அட்ரஸும் உங்களோட கரண்ட் அட்ரஸும் ஒன்று அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்க இந்த பட்டனை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதாரில் இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ் வந்து அப்படியே கீழே வந்து காப்பி ஆயிரும். உங்களுக்கு வந்து ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் வேறு, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டீட்டெயிலில் நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து உங்களோட டோர் நம்பர்லேருந்து உங்களோட பின்கோடு நம்பர் வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸும் அப்புறம் கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஒன்று தான், அதனால் இதை வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கேன். இது மாதிரி ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மேலே இருக்க அட்ரஸ் வந்து கீழே வந்து அப்படியே வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி, இதில் வந்து என்னென்ன டீட்டெயிலாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டு வேணும். ஒரிஜினல் பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கேமரா ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜை இது மாதிரி ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் டேக் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் கேமரா ஓப்பன் ஆகும். அதில் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் வந்துட்டு சைன் போட்டு அதை வந்து இதில் டேக் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து எடுத்து அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. இதை அப்லோட் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து போயிடும்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 3 டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணதுமே அடுத்தது நாமினி வந்து ஆட் பண்ண சொல்லுவோம். உங்களுக்கு வந்து நாமினி வேணும் அப்படின்னா இதில் வந்து ஆட் நாமினி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யாரை நாமினியாக ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ இதை வந்து ஃபில் பண்ணணும். உங்களுக்கு நாமினி எதுவுமே தேவையில்லை அப்படின்னா ஐ டூ நாட் விஷ் டு ஆட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நாமினி வந்து ஆட் பண்ணலை. ஸோ அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்லும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏடிஎம் கார்டுக்கு அமௌண்ட் எதுவுமே பே பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி 2023 இந்த மாதிரி வந்து வராது. ஸோ இது வந்து இப்போ நியூவாக அப்டேட்டட் ஆயிருக்கு. நமக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி கேஒசியும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து கேஒசியில் வந்து ரிஜெக்டட் ஆகும். அந்த மாதிரி ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஏடிஎம் கார்டு வாங்கியும் அது வந்து பிரோஜனப்படாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த ஏடிஎம் கார்டை வந்து ஆர்டர் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்திருக்கிற அப்டேட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. நமக்கு வந்து இன்னும் கேஒசிலாம் இருக்குது. நமக்கு கேஒசியில் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு லெட்டர் வந்து மிஸ்டேக்காக இருந்தாலும் நமக்கு வந்து அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகாது. அப்போ வந்துட்டு நமக்கு இந்த ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது வாங்கி வீணாக போயிடும். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டடாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து கேஒசியும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆனது அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட மொபைல் பேங்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் அமௌண்ட் டெபாசிட்டட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஏடிஎம் கார்டை ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, வேண்டானா நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு 10 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இது எல்லாத்தையுமே வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 2 ஆப்ஷனல் அப்படின்னா கடைசி கொடுத்துருக்க இந்த 2 டிக் பாக்ஸை வந்து அன்டிக்கில் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அக்ரி அண்ட் ப்ரொசீட் கொடுத்தாலும் மூவ் ஆகும். இந்த கடைசி 2 டிக் பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்திருக்கு, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வாட்ஸ்அப்பில் அப்டேட் வந்து பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அதுதான் இந்த கொஸ்டின். இதுக்கு அடுத்து இருக்க லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மணி அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட அக்கௌண்ட்டில் 25,000 ரூபாய்க்கு மேலே மெயின்டைன் பண்ணக்கூடிய பணத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக எஃப்டிக்கு எடுத்துக்கும். இதனால் என்ன பிரோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக கன்வெர்ட் ஆகி அது மூலமாக அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அதனால் இந்த 10 டிக் பாக்ஸையுமே டிக் பண்ணி விட்டுட்டு அக்ரி அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லா டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு அக்ரி அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஃபைனல் வெரிஃபிகேஷன், வீடியோ கால் வெரிஃபிகேஷன் அது வந்து பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து அலோ கொடுக்க சொல்லும். இதில் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அலோ கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு கண்டிப்பாக வேணும். ஒரு ஒயிட் பேப்பர் பேனா வச்சுக்கோங்க, ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, எந்த சவுண்டும் இல்லாமல் அதே மாதிரி நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் இருந்து இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷில் தான் வந்து பண்ணுவாங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களோட கரண்ட் அட்ரஸ், அப்புறம் உங்களோட பேன் கார்டு நம்பர், ஃபாதர்ஸ் நேம் இது எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பரில் லைவாக சிக்னேச்சர் வந்து போட சொல்லி அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஒரு பேன் கார்டை வந்து ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இது கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை லாகின் பண்ணி அந்த ஏடிஎம் கார்டை வந்து நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏடிஎம் கார்டு ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு கேவிசியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ஆர்டர் ஆயிரும். ஏடிஎம் கார்டை வச்சு அது ஒன்றுமே பிரோஜனம் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த 299 ரூபா வந்து வீணாக தான் போகும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறது கேவிசி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ்லேயே போயிட்டு கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏடிஎம் கார்டு அப்படின்னு இருக்கும். அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை ஃபார் த கார்டு அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் டெபிட்டட் ஆகி உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து ஆர்டர் ஆயிரும். இவ்வளோ தான் அதில் வந்து கார்டு ஆர்டர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு மணி லாஸும் இல்லாமல் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸை ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஏடிஎம் கார்டுக்கான அமௌண்ட்டை முன்னாடியே வந்து பே பண்ணாதீங்க. அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து லாஸ். ஸோ இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2023க்கும் 2024க்கும் வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்திருக்கிற அப்டேட் இதுதான். ஸோ இந்த ப்ரொசீஜர் படி அக்கௌண்ட் வந்து தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.